வனவாசம்னு ஒரு புத்தகம் இருக்குது, கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகம். அதெல்லாம் படிக்கவே கூடாது நீங்கள்லாம், புரியுதுங்களா? அந்தளவுக்கு மோசமாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போது திராவிட இயக்க திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற தலைவர்கள் வந்து எப்படி எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி எப்படி அவங்க அறைகள் இருந்தது அப்படின்றத பேச சொல்லுங்க சிவாவை. காமராஜர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எளிமைக்கு ஒரு பேர் யார், எளிமையான நபர் யாருன்னா டக்குன்னு வாயில் வர்றது யார்? காமராஜர் தான் வரும். அது வந்து அவர் ஒரு நாடாருன்னு சொல்லி சொல்ல மாட்டான். பொதுவாகவே காமராஜர் எளிமையான தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருங்கன்னா காமராஜர் தான் வரும். அந்த பேர் காமராஜருக்கு ஏன் இருக்கக்கூடாது? இதுதான் திமுகவுடைய ஐடியாலஜி, புரியுதுங்களா? அதுக்காக தான் இப்போ தேவையில்லாம ஏசி இருந்தால் தான் அவர் தூங்குவார். அது கலைஞர். அதுக்கு என்ன சொல்றாங்க? ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. நானும் என்னடா ஆதாரம் இருக்குன்னு பார்த்தா கலைஞர் பேசுறது. கலைஞரே அதான் காகிதமில் கையை பிடிச்சிட்டு என் சமுதாயத்தை பாதுகாத்துங்கன்னு சொன்னவர். காமராஜர் என் கையை பிடிச்சிட்டு தமிழையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி டைலாக் விட்டு ஓட்டு அரசியல் பண்ணவர் கலைஞர். அவர் சொன்னது ஆதாரம் எடுத்துட்டு வந்து காட்டுறானுங்க பாருங்க. இது எவ்வளோ பெரிய திமுகவுடைய அடிமைகளாக இருப்பாங்க பாருங்க.